ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஸ்டார் சண்முகவேல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நம்ம இந்த காமன் மேட்ரு நிகழ்ச்சி ப்ரொமோ விட்டாங்க. அந்த ப்ரொமோ ரிவ்யூ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள். பிக் பாஸ் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. பிக் பாஸ் பற்றி ரிவ்யூ பண்ணலாம் தான் நம்ம சேனல் தொடங்கினது. அக்டோபர் மாதம் தான் வரும். சரி, அதுக்கு முன்னாடியே இப்போ இருந்து நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ பண்ணலான்னு இருந்தோம். ஜூலை ஜூன் 1 இந்த காமன் மேட்ரு நிகழ்ச்சி ப்ரொமோ விட்டாங்க. 1 கரெக்டாக விட்டாங்க. ஜூலை மாதம் ஏதோ ப்ரொமோ விடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் காத்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஆப்புதான் வச்சவங்க. வேற ஒரு நிகழ்ச்சி கொண்டு வந்துட்டாங்க. என்ன நிகழ்ச்சின்னா செகண்ட் லவ் ஒரு நிகழ்ச்சி கொண்டு வராங்க. அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய வீடு, பெரிய நல்ல அரண்மனை மாதிரி வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் வர்றாங்க. அவங்களுக்குள்ள லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி லவ் பண்றாங்க, அப்படி ஒரு நிகழ்ச்சி கொண்டு வராங்க. அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல அதை பத்தி பேசுவோம். நம்ம சேனல் அதுவும் பிக் பாஸ் பற்றி தான் போடுவோம். அது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி லவ் செகண்ட் அந்த ஷோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அதை பற்றி போடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணுன்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஜூலை மாதம் ப்ரொமோ விடுவாங்க. நம்ம காத்துட்டு இருந்தோம், அவ்வளோ காத்துட்டு இருந்தோம். ஆனால் நம்மளுக்கு அந்த எதிர்பார்த்தது நம்மளுக்கு கிடைக்கல. சரி, எப்பவுமே பிக் பாஸ் சீசன் 10 வந்து பிக் பாஸ் சீசன் 10ல் பிக் பாஸ் எப்பயுமே அக்டோபர் மாதம் தான் தொடங்குவாங்க. இந்த சீசன் 10 அக்டோபர் மாதம் தான் தொடங்குவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முந்திக்கலாம்னு சொல்லி இருந்தோம். அது என்னடான்னா கொஞ்சம் இதாகி போச்சு. கன்ஃபார்மாக சீசன் 10 விஜய் சேதுபதி சார் போஸ்ட் பண்ணுறாரு. நல்லாயிருக்கும். நம்மளும் சேனல் புதுசாக தொடர்ந்துருக்கோம். ரிவ்யூ சேனலில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லவ் செகண்டுங்கிற நிகழ்ச்சி வந்து நடிகை ரம்யா கிருஷ்ணன் தான் தொடங்குறாங்க. அந்த நிகழ்ச்சி எப்படின்னா அதுவும் மினி பிக் பாஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பெரிய மாளிகை வீடு மாதிரி இருக்கு. 6 3 பாய்ஸு 3 கேர்ள்ஸ் விடுறாங்க. 6 சாரி மக்களே, 6 பாய்ஸு 6 கேர்ள்ஸ் விடுறாங்க. 6 பேர் அந்த பிக் பாஸ் மாதிரி தான் போகிறாங்க. அது வீட்டுக்கு நல்லா அந்த ப்ரொமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 6 பேர் போகிறாங்க. அவங்களுக்குள்ள எப்படி லவ் எப்படி பிக்கப் ஆகுது எப்படின்னா ஒரு நிகழ்ச்சியை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எப்படின்னா ஜி தமிழ்ல ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு, சிங்கிள் பசங்கன்னு ஒரு நிகழ்ச்சி. அதுல வந்து அவங்க வந்து ஒரு டான்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு ஜோடி இது பண்ணி அது அது லவ் பண்ற மாதிரி இல்லை, சிங்கிள் பசங்கன்னு ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு பாட்டு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி டான்ஸ் ஆடி அதுல ஒருத்தர் வின் பண்ணாரு, டைட்டில் வின் பண்ண அப்படி ஜி தமிழ்ல சிங்கிள் பசங்கன்னு. இப்ப அந்த 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 நிகழ்ச்சியில என்ன ஒரு இது பண்றாங்க, டிஆர்பிக்காக இப்ப இந்த செகண்ட் லவ்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 10 நம்ம எல்லாம் அவளோட ப்ரொமோக்காக காத்துட்டு இருந்த ஏதோ ஒரு ப்ரொமோ வருங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, செகண்ட் லவ்னு ஒரு ப்ரொமோ கொண்டு வந்து போட்டிருக்காங்க. தெலுங்குல எல்லாம் அக்னி பரிச்சைன்னு சொல்லி ப்ரொமோ விட்டுட்டே இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு ப்ரொமோ வந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ரொமோ விட்டாங்க. நாகார்ஜுனா வந்து சொல்லி சீக்கிரமே வரப்போகுது, யார் யார் வரப்போகுது நீங்க கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க. சீசன் தெலுங்குங்க கொஞ்சம் நல்லா அடுத்தடுத்து ப்ரொமோ விட்டு மக்கள் எல்லாம் அங்கே ஒரு உற்சாகப்படுத்தணும்னு அவங்க ஒரு இதில் இருக்காங்க. தமிழ் பிக் பாஸ் பற்றி எந்த ஒரு இதுவும் வரல. அந்த காமன் மேட்டர் நிகழ்ச்சிக்குள்ள இந்த மாதிரி கால் வந்திருக்கு அப்படின்னு இது வரைக்கும் எந்த ஒரு குழு ஒரு சின்ன இதுவும் கிடைக்கல. நிகழ்ச்சி அப்படியே சும்மா ப்ரொமோ விட்டுருக்காங்களோ என்னமோ தெரியல. அது எந்த ஒரு வேலையும் நடக்கிற மாதிரி தெரியல. பார்க்கலாம். ஆனால் பிக் பாஸ் சீசன் 10 வந்துடும். ஆனால் யார் போவாங்க, இந்த காமன் மேன் நிகழ்ச்சி தான் கன்ஃபார்மாக போகிறாங்களா, இல்லை அவங்களே சும்மா ஒரு புறமா விட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஒரு 5 பேரை அவங்க தெரிஞ்சவங்களையே செலக்ட் பண்ணிக்குவாங்க. இதுதான் காமன் மேன். சென்னையிலேருந்து பொறுக்கின்னு சொல்ல சென்னையிலேயே இருப்பாங்க. இந்த சென்னையில் இருக்கவங்க மட்டும் தெரிஞ்சவங்களை மட்டும் காமன் மேன்ற ஒரு நிகழ்ச்சி இவங்க காமன் சொல்லி எடுத்துக்குவாங்களோன்னு ஒரு இருக்கு. எனக்கு
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காமன் மேனுங்கிறது எல்லா ஊர்ல இருந்து ஒரு ஒரு கிராமத்துல இருந்து எடுக்கும் ஒரு ஆள் எடுக்கணும், ஒரு சிட்டில இருந்து ஒரு ஆள் இருக்கணும், ஒரு 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 குப்பாள்றவரா ஒருத்தர் இருக்கணும். குப்பாள்றவரா சொல்லல, எந்த எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு நம்ம மாதிரி ஒரு நார்மல் பீப்புளா இருந்தா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இவங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறவங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த பிக் பாஸ் டீம் தெரியும் பார்த்தீங்களா, அவங்க ஃப்ரெண்டு இது என் ஃப்ரெண்டு இவரை உள்ள விட்டுடலாம் அப்படின்னு இப்படி கூட விடுவாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, எல்லா சீசனும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இந்த சீரியல் நடிகை எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது நான் ஒரு தெளிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் சிம்பிளா சொல்றேன், நீங்களே புரிஞ்சுருப்பீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி நான் சரி நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த நிகழ்ச்சி எல்லாரும் காமன் பேன்ற ஒரு டைட்டில் வச்சு சூப்பரா வந்திருக்கு. அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஆளுகளை கொண்டு வந்தாதான் இந்த நிகழ்ச்சி சூப்பரா இருக்கும். அதுதான் உண்மை. நீங்க ரீல்ஸ் பண்றவங்களையும் பொண்ணுங்க இந்த டான்ஸ் ஆடுறவங்களையும் கொண்டு வந்து போட்டா, போன சீசன் ரம்யா ஜோ மாதிரி ஆடணும் பாடல ஆடிட்டு இருக்கவங்களையும் கூட்டு வந்து போட்டு நான் வெளியே போறேன் சார் அப்படின்னு சொல்லி இடையில கேட்டு திறந்து விட்டு இல்லை நான் இருக்கிறேன் சார் ஒரு நாடகத்தை டிராமா போட்டு இப்படி இருந்தா சீசன் விளங்காது. போன சீசன் டிஆர்பி தமிழ் சீசன்ல கம்மி. அதனாலதான் சொல்றேன், இந்த சீசன் டிஆர்பி ஏற்றணும்னா நீங்க நல்லபடியா நடத்துனீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே, நம்ம ப்ரொமோ வரட்டும், ப்ரொமோ வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். செகண்ட் லவ் ஜூலை 13ஆம் தேதி வருது. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ போடலாம், பிக் பாஸ் வர மட்டும் போடலாம். நம்ம சேனல்ல எந்த ஒரு டாபிக் போடுறதுன்னு தெரியல. ட்ரெண்டிங் டாபிக் போடலாம்னா ட்ரெண்டிங் டாபிக் போடலாம். நம்ம இப்போதான் தொடங்கியிருக்கோம் சேனலு, கொஞ்சம் மெதுவாக தான் நகர்ந்து போக முடியும். நம்ம அதுக்குள்ள நகர்ந்து போக முடியல, கொஞ்சம் கொஞ்சமா போறோம். நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்குறானு புதுசாக பார்க்குறீங்கன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.